சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்கின அகலிகள் மாதிரி இருக்கிய? சாமி கும்பிட்டு இருக்கோம். சொல்லல, ஏதோ சொல்லணும் வைக்கணும். நீங்க இப்படிதான் வரும் வார்த்தையெல்லாம். இதை தான் நான் அப்பவே கணிச்சு சொன்னேன். ஏமா என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு இல்ல, அந்த சாமிக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது. இங்க இருங்க, நாங்க வெளியில போறோம்னு தான் சொன்னோம். இங்கே இருந்து சாதிச்சு காட்டுங்கன்னு சொன்னது நீங்க. அப்புறம் எதுக்கு இப்ப வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசி இல்லாத பேச்செல்லாம் பேசிக்கிருக்கிய? ஏமா அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அது பிறவிக்கணும், மாத்த முடியல. இப்போ ஓம் ஆப்பேச்ச நீ மாத்த முடியுதா? அது ஓம் பிறவிக்கணும். இந்தா நந்தினி அது வாய் அடைக்க முடியுதா? அது பிறவிக்கணும். அது மட்டும் எனக்கு என்ன உண்மையை பேசி போறேன், அதுதான் சங்கடமா இருக்கு. எங்க எப்ப ஞானா எப்பப்ப ஆரம்பிக்கிற வாழ்க்கைய? நான் 10 வயசுல உழைக்க ஆரம்பிச்சாலு உழைச்சி இப்படி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் நானு. நீ எப்ப ஆரம்பிக்கிற? கட்டி இருக்கிற வேட்டி சட்டை எப்ப? பட்டு வேட்டி பட்டு சட்டை. என்னடா உன் நெத்தியில ஒரு சொட்டு வேர்வு இருக்காடா? என்னத்தை கழிக்க போற? பாடுறா, உழைச்சவன் காவியை கட்டிக்கிட்டு நிற்கிறான், ஒண்ணும் இல்லாம பட்டு சட்டை. சரியப்பா, என் வாய் வேற நிக்குது இல்ல, உண்மைய பேசி போறேன். டேய், நீ ஏன்டா இங்க நிக்கிற? அப்பா, நீ கோடீஸ்வரி மகன்டா. அத்தனை தொழில் உன் பேர்ல தான். என் மொத்த சொத்துக்கு ஒரே வாரிசு நீதான். போயே நான் சொன்ன வேலையில பாரு. என்ன நல்லவங்க முகத்துல முடிச்சிட்டு போ. சரி ஏமா நான் கிளம்புறேம்மா, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. சரிப்பா. எல்லாம் தொழில் அதிகம். தர்சா, நீ காபி சாப்பிடுறியா? நீ போட்டு வை அப்பத்தா, நானே வந்து வாங்கிக்கிறேன். சரியா? மேலலாம் ஏறாத, நானே வரேன். சரிப்பா. அம்மா, ஞானனாவும் உன் புள்ள தானே? இப்போதானே புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு. நல்லாதான் ஒரு 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்? யாரு பையன் புள்ள? இம்புட்டு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு மாமியார்கிட்ட காசு வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறான். கூட பிறந்த அண்ணனை எதிரியா நினைக்கிறான். இவனுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? இத பாரு, என் புள்ள குணசேகரனை யார் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு எதிரி தான். என் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, போய் வேலையை பாருங்க. நான் சொல்லல. என்னடி சொன்ன? அவருக்கு புரியும், நான் உங்ககிட்ட பேசல. இவ ஒருத்தி போதுமே எல்லாத்தையும் இழுத்து மூடுறதுக்கு. நல்ல வார்த்தையே வராது, வாய்க்கு வந்தபடி எல்லாம் மூடி சொல்லி. நம்ம என்ன பேச்சு பேச போறோம் பாத்தியா? மாமா மாமா, நீங்க எதுவும் அப்செட் ஆகாதீங்க. இவங்க தான் இப்படின்னு தெரியும்ல, நான் காலையிலே சொன்னேன்ல. இங்க இருங்க, அவர் ஏதோ வேர்வை அது இதுங்கிறாரு. வேர்வை சிந்தி உழைக்கிறது ஒரு ஜாதி, உட்கார்ந்த இடத்துல ஜெயிக்கிறவன் இன்னொரு ஜாதி. நீங்க 2வது ஜாதி மாமா. ஆல் தி பெஸ்ட். அந்த 108 மந்திரத்தை இப்ப சொல்ல ஆரம்பிங்க. போற வழி ஃபுல்லா சொல்லிக்கிட்டே வாங்க, கரெக்டா இருக்கும். நடுவுல நாங்க யாரோ இடையூறு செய்யவே மாட்டோம். வாங்க, நிறுத்த மாட்டோம். வாங்க, சொல்லிட்டே வாங்க. வாங்க, நீங்க என்ன வாங்க. சரி விடு, அவரை பத்தி தான் தெரியும்ல, இப்ப எதுக்கு அப்செட் ஆகுற? வா போலாம் வா. இன்னும் நிறைய இருக்கு. நிறைய ஏழ்றைய பார்க்க வேண்டியிருக்கு. வாங்க, நீங்க வாங்க. வா போலாம் வா.
வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ரோட்டில் போகும்போது உங்கள் வண்டியை பார்த்தோம், அதான் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். என்னண்ணே காவி வேஷ்டி கட்டியிருக்கீங்க? புரியுதுண்ணே, உங்கள் தம்பி ஆரம்பிக்கிற தொழில் நல்லா இருக்கணும்னு மாலை போட்டிருக்கீங்களோ? பழனிக்கா இல்லை சபரிமலைக்கா? கொல்லிமலைக்கு கேட்க வந்துட்டேன். கேட்க எனக்கு தம்பியுமில்ல ஒருத்தரும் இல்லைப்பா, எங்கள் அப்பனுங்க நான் ஒரே ஆள்த்தேன். அப்போது ஞானம் கதிர் சக்தி 2ஆம் தரத்து பிள்ளைகளானே? இல்லை இல்லை, 4ஆம் தரத்து பிள்ளைய கேட்குறேன் பாரு கேள்வி. இதை கேட்கத்தான் வந்தியா நீ? பா, உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, அதை போய் பாருப்பா. கோமா இருக்கீங்களோ? நான் வேணா அப்புறமா வரட்டுமா? வராது, அப்படி போயிரு. வந்துட்டாங்க. என்னடி இது? கற்பூரங்கா ஸ்மெல்லு காண்டி வச்சு கருவாட்டு கடையில பின்ன சந்தன வாடை அடிக்கும். கடைசி வரைக்கும் இந்த பேரை சொல்லாம மறைச்சிட்டானடி இருந்தாங்க. ஏண்டி இந்த ஆளை நம்பி காசு கொடுத்தா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதே காசை நல்ல ஆளுகிட்ட கொடுத்துருந்தா ஊருக்கு நடுவில் ஒரு நல்ல கடையை பிடிச்சி கொடுத்துருப்பான். வியாபாரமும் நல்லா போயிருக்கும். அந்த கிறுக்கு பையன்கிட்ட கொடுத்துட்டு இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. மா, அவன் ஒன்றும் கிறுக்கன் கிடையாது. அவன் நல்ல தெளிவு 7 ஊரை வித்துட்டு வருவான். உன் மாப்பிள்ள இருக்கே, அதுதான் கிறுக்கு. எல்லாத்தையும் நம்பி மொத்தமா கோட்டோட போகுது. ஏண்டி இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா கடையை போட்டா எவண்டி வந்து வாங்குவான்? ஐயே அம்மா, உங்களுக்கு புரியலையா? எக்ஸ்போர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க போர்ட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வச்சு விற்க போறது இல்ல, ரீட்டைல் இல்ல, ஹோல்சேலுக்கு கடை பிடிச்சு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்ற ஐடியால இருக்காங்க போல. அதுக்கு நடிகை வராங்க திறந்து வைக்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா. நீ வேறம்மா, சும்மா இரு. இந்தா ரேணுகா, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? அவரோட விருப்பப்படியே அந்த ஆளுங்களை வச்சு ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா பொறுமையா எடுத்து சொல்லி அந்த பையலுங்களை விரட்டி விட்டுட்டு பிசினஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. செஞ்சுட்டு போட்டோம், விடுங்க. நான் வாய் பிடிப்போம். இங்க பாருங்க, உங்க மனசு கஷ்டம் எனக்கு புரியுது, சங்கடமா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், விலைக்கு ஏத்தி சாமி கும்பிடுவோம், சாமிட்ட எல்லாத்தையும் விட்டுருவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. ஐயோ என்னடா? டேய், என்னடா பண்ற? விளக்கு நடிகை வந்தாலே ஏத்தணும், நீங்க ஏத்தனா எப்படி? அதுக்காண்டி தானே உங்களை கூட்டு வரோம். ஏய், சாமி கும்பிடுறதுக்காண்டி விளக்கு ஏத்துனேன்டா. அடிச்சு தொங்க விட்டுருவோம். மூடி நில்றா. என்னடா பேசிட்டு இருக்காங்க? உனக்கு வந்தனா விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருடா. இந்த ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருப்போம். டேய், இங்க பாருடா, கெட்ட வார்த்தையில வந்துட போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இந்த ஸ்டைலுக்கு ஏத்துறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் பரவ வச்சுக்கோ. சும்மா தான் பண்ணிக்கிட்டு இருந்தா வகுது போடுவேன், வகுந்து. ஹலோ, ஒன் பிசினஸ் ஒன் விளக்கு இருக்கிறது, ஒரே விளக்கு. அதை இவங்க ஏத்திட்டா அந்த நடிகை வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன அவங்க வந்தா என்ன மறுபடியும் ஏத்திக்கிற வேண்டியதானடா? ஏமாமா, இந்த மாதிரி இங்கிதான் தெரியாதவங்க எல்லாம் எதுக்கு கூட்டி வந்த? அவங்க பாட்டுல விளக்கு ஏத்திட்டு இருக்காங்க. ஏண்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏங்க சாமி கும்பிடுறதுக்கு விளக்கு ஏத்துனீங்க? ஏதாவது ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கடி நீ. உங்களெல்லாம் அழைச்சது என்னோட தப்பு தான். பேசாம வீட்டுக்கு கிளம்புங்க. மாமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க மனசார சாமி கும்பிடுறதுக்காக விளக்கு ஏத்தணும். எங்களை போக சொல்றீங்க? இவரை வெளில போக சொல்லுங்க. மாமா, இப்ப இவங்களை திட்டுறது முக்கியம் இல்ல. ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து விளக்கு ஏத்தணும். அதுக்கான ஏற்பாடு பாருங்க. ஏய்,
அந்த திரிய திருப்பி போடு, கருப்பு திரிய உள்ள போட்டு வெள்ளை திரிய வெளில போடு. ஏன் எனக்கு வேற வேலை இல்ல? இந்தாடா. ஹார்பர்ல இருந்து கருவடை கடத்திட்டு வந்து இங்க வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இது திருட்டுத்தனமா பண்ற வேலை இல்லையா? இது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். ஐயா, இந்த கடைக்கு ஓனர் இவர் தானே, அப்ப இவர் தானே அரெஸ்ட் பண்ணணும். ஐயா ஐயா, அவரை கொண்டு போனீங்கன்னு வைங்க. ஐயா புள்ள. சார் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார், கொஞ்சம் பேசணும் சார். ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க சார், ப்ளீஸ் சார், வாங்க சார். என்ன வேலைடி பாத்திருக்கேன்? குடும்பத்தை கொண்டு வந்து நடுத்தரல நீ பாட்டுக்கிட்டியா? யாரோட கூட்டி சேரணும்னே தெரியாம கருவாட்டு பிசினஸ் பண்றோம். உன்னே கருவாட்டு எனக்கு உன்னையெல்லாம் மனுஷனா நீ? எவ்வளவு பேச்சு, எவ்வளவு சொன்னேன். காலையில இருந்து எம்புட்ட ஆர்ப்பாட்டம். ஏதோ சரியில்லைன்னு சொல்லி கேறது இல்லையா? எல்லாரும் என்னைய பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிறீங்க. தெரியும், இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். எவனாவது இந்த கரிகாலனோட, ஐயோ அவன் ஒரு உலகமாக பிராடு, அவன் ஆயா ஒரு பிராடு. ஐயோ நம்ம பட்டதெல்லாம் பத்தாத. எவனாவது போய் அவனையோட கூட்டி சேருவானா? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுமே, யோசிக்க தெரியாதா? முந்தா நாள் பார்த்து நேத்து முடிச்சு இன்னைக்கு எவனாவது கடை தொடங்குவானா? எவனாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவானா? எவனாவது லைசன்ஸ் இல்லாம திருடு கொண்டு வர? ஐயோ, திருட்டு பொருளுக்கும் நல்ல பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாதா? கேட்க மாட்டானா? விசாரிக்கிறது இல்லையா? பிசினஸ் ஆரம்பிச்சு மொத்தமா போச்சு. ஐயோ, நாளைக்கு பேப்பர்ல வரப்போது, டிவில. இல்லக்கா இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. இல்லடா இல்லடா, புள்ள பாக்குதுக்கா, பயப்படுதுக்கா. நான் என்ன பண்ணுவேன்? உன்னை சொன்னா போதுமா? இங்க வா, எல்லாம் உன்னோட தப்பு. உனக்கு தேவைராமா? அப்ப 30 லட்சத்தை தொலைச்ச, இப்ப அப்படியே வந்து 15 லட்சத்தை கொடுத்து கருவாடா போச்சு. இந்த முட்டாளுக்கு காசு விடுன்னு நான் உன்னைய வந்து கேட்டேனா? நீ நல்லா இருக்கணும் தாண்டி கொடுத்த. என்ன நல்லா இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும்னா நீ காசை முடிஞ்சு வச்சிருந்திருக்கணும். என்ன வேலை பார்த்திருக்கேன் பாரு அந்த பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். போ வீட்டுக்கு போ. உங்க அண்ணன் நல்லா வச்சு செய்வா, அவனைய நல்லா வச்சு செய்வா. ஐயோ அசிங்கம். அந்த ஆளு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஆளு என்ன பேச்சு பேசுறான் காலையில வந்து? அந்த ஆளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குடி. அந்த ஆளுக்கு கரெக்டா தான் தெரிஞ்சிருக்கு. தம்பி முட்டாள்னு சொல்லி சொல்லி காட்டுவானே அந்த அந்த யோசிக்கலாம். போச்சு, எல்லாம் போச்சு. அக்கா புள்ள பயப்படுதுக்கா, அதை யோசிங்கக்கா. கருவாட்டு கூட கொண்டு போய் நானும் என் பிள்ளைய செயல் வாசல்ல வச்சு. ஐயா அக்கா, ஏன்க்கா புள்ள பாக்குதுக்கா? ரேணுகா ரேணுகா அழாதம்மா, ப்ளீஸ் அழாதீங்க. போலீஸ் கிட்ட பேசி புரிய வைக்கலாம். கொஞ்சம் மரியாதை போச்சு, பணமும் போச்சு. தைரியமா இருங்கக்கா, பிள்ளைக்காண்டி யோசிங்கக்கா, பிள்ளைக்காண்டி யோசிங்கக்கா. வர முடியாது. ஐயா அதெல்லாம் இல்லக்கா, அப்படி கருவாட்டு கூட மிச்சமா இருக்கு. உனக்கு தேவைதாயா, உனக்கு தேவைதான். குடும்பத்தை நம்ம அவன் செஞ்சு இல்ல. வீட்டுக்கு போ. உங்க அண்ணன் செருப்பாலைய அடிப்பேன். செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுவேன் அந்த ஆளு. இப்ப செருப்பு கொண்டு அடிப்பான், செருப்பு கொண்டு அடிப்பான். உடைய கட்டின பாவத்துக்கு நானும் செருப்படி வாங்க வேண்டியது. ஒண்ணும் இல்லடா, சரியாயிடும். கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்கக்கா. என் பிள்ளைய பாரு, பாவாது. அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையா இந்த ஆளுக்கு? ஐயோ, இதெல்லாம் எங்கேயாவது போய் பிறந்து தொலைச்சிருக்கலாம். தேவையில்லாம பதறாதீங்கக்கா. ஒண்ணும் இல்லடா, அழுகாதடா. பாத்துக்கோங்க. சரி, வாங்க வாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னாச்சு?
இப்போதைக்கு பேசி அனுப்பியிருக்க அண்ணி. அப்புறமா ஸ்டேஷனில் வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம். எப்பா நாங்கள் ஒன்றும் இங்கே வழியே இங்கே தங்கணும்னு ஒன்றும் கிடைக்கல. உங்கள் புள்ள தான் ஜெயிச்சுட்டு வெளில போங்கன்னு சவால் விட்டாரு, அதுக்காண்டி தான் உட்காந்துருக்கோம். ஆமா, அவன் பேசுறதெல்லாம் அப்படியே அச்சு பேசுறாம கேக்குறவங்க நீங்க. அவன் இருக்க சொன்னா உங்களுக்கு எங்கடி போச்சு புத்தி? இம்புட்டு ரோசப்பட்டு என்கிட்ட பேசுறவங்க அன்னைக்கே கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே. கிளம்புவோம், நிச்சயமா கிளம்புவோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு கிளம்புவோம். அப்ப தெரியும் எங்களோட ரோஷம் என்னன்னு. ஆமா, இப்ப செஞ்சு கிழிச்சது பத்தாது, இன்னும் கட்ட போறாங்களா இவங்க முடிவு. ஏய், உங்க அப்பாக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்கு? தோ உன் விஷயத்துல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். வர சொல்லு உங்க அப்பாவை. புருஷன் மேல எம்புட்டு மரியாதை பாரு. எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. இதுக்கு மேல நீங்க குறுக்க பேசுனீங்கன்னா நல்லது இல்ல. பேசாம போயிடுங்க. சொல்றேன்ல, உங்க அப்பாக்கு போன் போட்டு வர சொல்லு இப்போ. அக்கா பொறுமையா பேசு. இல்ல நந்தினி, பொறுமையா போனா ரொம்ப ஏறுறாங்க இவங்க. வர சொல்லுடா உங்க அப்பாவை. கத்துடி, நல்லா கத்து. வீட்டு பொம்பளைங்க வாசல்ல நின்னு கத்துனா வீடு விளங்கிடும். என்னென்ன கூத்தடிக்கிறீங்களோ அடிங்க. அக்கா நீங்க முடிவு எடுத்துட்டீங்கல்ல, டென்ஷன் ஆகாதீங்க, பாத்துக்கலாம். இல்ல நந்தினி, விட்டுரு என்ன. ஞானம் தம்பி, ஏதோ நீங்க தோத்து போனதுனால உங்களை நிக்க வச்சு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இத்தனை நாளும் நாங்க யார் சொல்றதையும் நீங்க காது கொடுத்து கேக்குற மாதிரி நிலைமையிலேயே இல்ல. இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிக்கிறது எல்லாருக்கும் வருத்தமா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. பொம்பளைங்க கிட்ட ஐடியா கேட்டா அது கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பான எண்ணம். இல்லை நீ, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. இல்ல தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சுக்கோங்க. பொம்பளைங்க எல்லாருமே சின்ன சின்ன கோலை நோக்கி ஓடுறவங்க. அவங்களுக்கு பெருசா எதுவும் யோசிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. வீட்டு வேலை செய்யற இங்க யாருக்குமே வெளி உலகம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆமா மாமா, அக்கா சொல்றதும் சரிதான். பட்டாச்சு, அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு நாங்க ஏதாவது செய்வோம்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திரும்ப ஆழம் தெரியாம காலை விட்டு மாட்டிக்காதீங்க. என்னடி என்ன போ? ஏதோ ஒரு கால் பசங்கன்னா அப்படியே ஒட்டுமொத்தமா போச்சு அர்த்தமா? ஏங்க ஏங்க உங்கன்னா பல்ல பத்துருவேன். ஒத்தி நில்றீங்க. எதுக்கு இப்ப ஆளாளுக்கு அறிவுரை ஒத்துக்கிட்டு வரீங்கன்னு புரியல. ஆமா, என்ன பண்ணிட்டாரு இவரு? கதிரே, ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க எல்லாத்துக்குமே லாய்க்கு இல்லாதவங்க, அப்படித்தானே? அப்படியே உங்க முத்தானே பிடிச்சிக்கிட்டே சுத்தணும். கதிர் மாப்ள, அவங்க அந்த அர்த்தத்துல சொல்ல வரலப்பா, வேற அர்த்தத்துல சொல்ல வந்தாங்க. என்ன அர்த்தம்ங்கிற? அப்ப நாங்க வாழ்றதே தண்டம், இந்த பூமிக்கே பாரம். அப்படியே இவங்க நிழலே வாழ்ந்துட்டு போயிட்டோம், அப்படித்தானே? எப்ப பார்த்தாலும் என்ன இப்போ? இவர் வியாபாரம் எதுவும் செஞ்சு நட்டமாயிட்டாரா? இல்ல பேர் கேட்ட மாதிரி எதையாச்சும் பண்ணி பணத்தை கோட்டை விட்டாரா? எவனோ ஒரு பஞ்ச பரதேசியை நம்பி இவர் பணத்தை கொடுத்தாரு. அவன் இவரை ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்கு பாவம் இவர் என்ன பண்ணுவாரு? ஏன் சொல்ல மாட்டீங்க? பஞ்ச பரதேசின்னு சொல்றீங்களே, அவன் யாருன்னு இவருக்கு தெரியாது? அந்த தருதல எங்கே தானே சுத்திட்டு இருந்துச்சு. என்னென்ன பண்ணா? அவனை வீட்டை விட்டு வெளில அனுப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம். உங்க தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நம்ம வீட்டு புள்ள வாழ்க்கையை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவனால எவ்வளவு பிரச்சனை, அதெல்லாம் தெரியாது அவருக்கு.
இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமா அவங்கிட்டே கொண்டு போய் காசு நீட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்காம எங்களை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பேசுனதே தப்பு. ஆமாடா, எப்படி வேணாலும் எடுத்துக்கடா. இவர சாகுற வரைக்கும் நீ என் பொண்டாட்டியத்தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏதோ விளைய நின்னா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுனால நான் விளைய நின்னேன். ஆனா நீ ஜெயிக்க போறதில்ல, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த விவாகரத்துன்னு சொன்ன பாத்தியா, இன்னொரு முறை உன் வாயில் அந்த வார்த்தை வந்துச்சு நடக்கிறது வேற. இந்த வர ஒரு ஆம்பளை பிறக்கிறதுல இருந்து தொண்டு கிளமாய் சாகுறவர அவன் ஆம்பளை தான். ஒரு பொம்பளை ஆம்பளை வேணாம் சொல்ல முடியாது. ஒண்ணு வேணா செய்யலாம். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன தாலியை கொடுக்கறது? அது எங்க வீட்டு தாலியை நாங்களே உருவிட்டு விட்டுருவேன். அது வரைக்கும் இந்த மாதிரி உன் வாயிலிருந்து ஒரு சொல்லு வீட்டுக்குள்ள இருந்து வந்துச்சாக்க கொன்னு குளிய தொண்டி போச்சு முடியாமா. சரா, மேலே போகிறேன், மேலே போகிறேன். ஏங்கா நீங்க இவ்ளோ பேசியும் அவர் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரே, என்னக்கா என்ன பண்ண போறீங்க? அவர் இப்படி சொல்வார்னு தெரிஞ்சுதான் நான் ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல, அவரு டிவோர்ஸ் கொடுத்தாலும் இல்ல சட்டப்படி நான் அதை வாங்கினாலும் அது அவர் ஒரு பெரிய தோல்வின்னு நினைப்பாரு. கௌரவ குறைச்சலா பாப்பாரு. பொம்பளை கிட்ட தோத்து போயிட்டாருன்னு ஊர் கேவலமா பேசும். அதான் இப்ப அவருக்கு பிரச்சனை. நிச்சயமா அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு. அவரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் அவர்கிட்ட இந்த டைவர்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? ரேணுகா, இப்ப நான் ஒரு விஷயத்தை அவருக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டேன். இனி தள்ளி நிக்கிற ஈஸ்வரியோ பயந்து வாழற ஈஸ்வரியோ பார்க்க முடியாது. இது இப்ப அவருக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இனிமே என்ன நேராதான் அட்டாக் பண்ணுவாரு. அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன். டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, நான் இப்ப இதை சட்டப்படி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவேன். அங்க வந்து வழக்க ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இப்போ அவருக்கு அதுதான் பிரச்சனை. அது விஷயமா தான் நாளைக்கு நான் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறேன். மிஸ்டர் குணசேகரனை எந்த விதத்துல வேணா எதிர்க்க தயாரா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு திடீர்னு என் புருஷன் கொந்தளிச்சுட்டானே, இவரையும் ஞான மாமாவையும் நம்பவே முடியாது போல இருக்கே. என்ன இருந்தாலும் அவரோட ரத்தம் தானே. அக்கா, நீங்க இவங்கள அவங்களோட கம்பேர் பண்ண கூடாதுக்கா. நீங்க பேசுறப்ப சில நேரம் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுறதா ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய நேரம் கிண்டல் பண்றீங்க இல்லையா, அது கூட அவங்கள பாதிக்கும்னு நினைக்கிறேன். நாம எடுத்து சொன்னா அவங்களுக்கு புரியும். ஆமா நந்தினி, ஜனனி சொல்றது கரெக்ட் தான். நாம நம்மளோட பாதை என்னன்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. சில நேரங்கள்ல அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையிற மாதிரி பேசுறதும் தப்பு தானே. போ நந்தினி, போய் பேசு கதிர்கிட்ட. போ, எல்லாம் சரியாயிடும்.
that money can't buy. அதை இவருக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறத தாண்டி எனக்கு இந்த இறுக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். அந்த முடிவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இத அவ்வளவு சாதாரணமா நான் விட்டுற மாட்டேன். ஒரு நிமிஷம். இந்தாங்கக்கா, சக்கரை எடுத்துக்கங்க. நிஜமாவே நம்ம எல்லாருக்கும் நல்ல நேரம் கூடி வந்துருச்சு. இனி எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் இருக்கு. ஜனனி சொல்லு. ஓ, என்ன? எனக்கு வேலை கிடைச்சிருக்குக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர் ஜனனி, கையை கொடு. மனம் மறந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். டா, முதல்ல இனிப்பு கொடு. உன் கையால கொடு. அட, ஊட்டி விடு. ஆமா, எங்க என்ன கம்பெனி? ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான்க்கா. பெரிய ரோல்லாம் இல்ல, பட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ல. ஒரு பிரேக் த்ரூவா இருக்கட்டுமேனு ஜாயின் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கார்ப்பரேட் வேலையே வேண்டாம், சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணணுங்கிற மோட்டிவோட தான் இருக்கேன். இருந்தாலும் ஃபேக்டரி கையில வர வரைக்கும் இது ஒரு ரெவென்யூவா இருக்கட்டும்னு தான் ஆன்லைன்ல ஜாப் அப்ளை பண்ணேன். அவங்க என் ப்ரொஃபைல் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. சூப்பர். ஆமா, எனக்கு ஒரு டவுட். எப்ப நீ இன்டர்வியூக்கு போன? நீ போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. ஆமா, இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனிக்கா. சிஇஓ எம்டி எல்லாம் அங்க இருக்காங்க. அவங்க தான் இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க ஆபீஸ் டைம்ல தான் அட்டெண்ட் பண்ணேன். ஜனனி, அன்னைக்கு ராத்திரி ஏதோ லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தியே, அந்த வேலையா? ஆமா சக்தி. அந்த சிஇஓ என் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால கத்துக்க முடியும்னு நம்புறாங்க. கண்டிப்பா ஜனனி, நினைச்சு பாரு, பிறந்ததுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். ஏன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டு வேலை எதுவுமே தெரியாது. ஆனா இங்க வந்து சமையல் கத்துக்கிட்டேன், துணி துவைக்க கத்துக்கிட்டேன், இந்த வீட்டை பெருக்க கத்துக்கிட்டேன், வீட்டை கிளீனா வச்சுக்க கத்துக்கிட்டேன், தண்ணி பாய்ச்ச கத்துக்கிட்டேன், அவ்வளோ கத்துக்கிட்டேன். அதுவும் என்ன 1008 குறை 1008 திட்டு. எதுக்கும் லாய்க்கில்லாத இதுங்களுக்காகவே இவ்வளவு கத்துக்கும் போது சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக எவ்வளவு வேணா கத்துக்கலாம். உன்னால நிறைய கத்துக்க முடியும் ஜனனி. நீ முன்னேறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, நிறைய கத்துக்கலாம். ஒரு ஃபேக்டரிய கேஸ் போட்டு முடக்கிட்டா நமக்கு வேற போக்கடமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரு. யூஎஸ்ல இருந்து வேலை வந்திருக்குல, இப்ப என்ன செய்வாரு? அந்த வெள்ளைக்கார சியூட்ட போய் நான் குணசேகரன், நான் யார் தெரியுமா, ஆச்சா போச்சான்னு ஏதாவது பேசுவாரா? ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஈஸ்வரி அக்கா சொன்ன மாதிரி இவர் இதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்காரு. கேலக்சில இந்த சோலார் சிஸ்டம் ஒரு சின்ன போர்ஷன்கா. அதுலயும் இந்த பூமி, இந்த நாடு, அதுல இந்த ஊரு, அதுல நாம, இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. இது புரியாம நாம நினைச்சா இந்த உலகத்தையே கவுத்துறலான்னு நினைக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப இம்மெச்சூரான தாட்ஸோட இருக்காருக்கா. அது தப்புன்னு உணர்ற அன்னைக்குதான் அவர் மாறுவாரு. ஐய, அவர் மாறுறாரு, மாறாம போறாரு. அவங்க அம்மா அவரே சுத்தி சுத்தி வரட்டும், ஏதோ இளவ கொட்டிட்டு போட்டோம். நம்ம படிப்படியா அடி எடுத்து வச்சு வாழ்க்கையில முன்னேறத மட்டும் பாப்போம். வந்துருச்சுல அடுத்த நல்ல நியூஸ். என்ன சொல்றேன் வாங்க. அது போன்ல சரியா தெரியலப்பா, அதான் நேர்லயே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, இன்னைக்கு நீங்க டிசைனை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா பிரிண்ட் கரண்ட்டை கொடுத்து அடிக்க சொல்லிடலாம்ல. என்ன அப்படி பாக்குறிய? அது மொய் விருந்துக்கு பத்திரிகை மாடல் எடுத்துட்டு வர சொன்னேன், அதான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அக்கா, நீங்க ஷியரா இருக்கீங்களா? முதல்ல நான் தான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் ரேணுகா அக்கா சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா சரி செஞ்சுதான் பாத்துடலாமேன்னு தோணிடுச்சு.
அவரும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரா? அதான் சரி மொய் விருந்து வச்சே தீருவோன்னு முடிவு பண்ணிட்டேன்.